கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பின் ஆண்டவர் அந்தத்தில் வாழ்கிற நமக்கும் இந்த ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் உள்ள தேவ ஜனங்களுக்கும் கடந்த பல மாத காலமாக முடிவான காலத்தில் தேவனால் அனுப்பப்படுகின்ற அறிவிக்கப்படுகின்ற மனுக்குல மீட்பை சார்ந்த சத்தியங்களை அவர் போதித்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவரால் அவையில் அறிவிக்கப்பட்டு வருகிறதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை சார்ந்து கடந்த பல மாத காலமாக இந்த சத்தியத்தை குறித்து நமக்கு போதித்து வருகிறார். இன்றைய நாளிலும் அந்த வசனங்களை வாசித்து தியானம் செய்து அருள்நாதருடைய வருகைக்கு ஆயத்தமாக அன்பின் ஆவியாய் தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்கிறபடி இந்த வேதாகமத்தில் உள்ள தேவ திட்டங்கள் 1318 திட்டங்களாக 1817 தீர்க்க தரிசனங்களாக அன்பின் ஆவியாய் தேவன் அறிவித்து அவைகளில் முதல் தீர்க்க தரிசனத்தை நாம் அறிந்திருக்கிறபடி ஆதியாகமம் 3:15 படி ஆரம்பித்து வைக்கின்றார். இந்த வேதாகமத்திலே முடிவான தேவனுடைய தீர்மானங்கள் தேவ திட்டங்களை சார்ந்து சாத்தான் அக்கினிக்கடலில் தள்ளப்பட்டு அவர் சாம்பலாக்கப்பட வேண்டும் என்ற தேவ தீர்மானத்தை நாம் அறிந்தவர்களாக அறிவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த முடிவான வேலை வருவதற்கு முன்பாக மனுக்குலத்தை மீட்கும் தேவ தீர்மானத்தை சார்ந்த கடைசி தீர்க்க தரிசனம் என்ன? அதைத்தான் நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் தியானம் செய்து வருகிறோம். இந்த நாளிலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் முழுவதும் எங்குமுள்ள சில ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதே முடிவு வரும். முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவான ரட்சிப்பின் கிருபை மனுக்குலத்திற்கு தேவனால் அருளப்பட்ட கிருபையாக தந்தள்ளப்பட்ட அந்த முடிவான ரட்சிப்பு, அது குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். முடிவான ரட்சிப்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சாயலை அணிந்து கொண்டு அவர் பிரசன்னமாகும் பொழுது அவர்களுக்கு கனம் மகிமை போழ்ச்சி காணப்படும் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் நாம் வாசித்தவர்களாக இருக்கிறோம். அந்த ரட்சிப்பை குறித்த இரக்கங்களை மனுக்குலத்தில் மீட்கப்பட வேண்டியவர்கள் அடைந்து கொள்ள அந்த ரட்சிப்பை குறித்த சுவிசேஷங்களை அல்லது நற்செய்திகளை அல்லது சத்திய வசனங்களை முடிவான காலத்தில் அறிவிக்கப்பட தேவன் தீர்மானித்திருக்கிறார். நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சில ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம்
எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படி முடியும். அது பிரசங்கிக்கப்பட்டாலே அந்த ராஜ்யம் என்றால் என்ன? அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்ளும்படியான சத்திய வசன உபதேசங்களை பிரசங்கிக்கிற அதன் நிமித்தமாய் முடிவான ரட்சிப்புக்குரிய மனவாட்டியானவர் அதை அடைந்து அவனை சிருஷ்டித்தனுடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவை அடைந்து அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனமாக அவரை தரிசித்து அவரோடு கூட ஒன்றரை ஒப்புரவாகி அவருக்குள்ளாக நித்தியத்தில் வாழ சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை முடிவான காலத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த சத்தியம் முடிவான ரட்சிப்பை அடைந்து கொண்ட ஒரு கூட்டம் அவர்கள்தான் பூர்ண உருபூதியானவர்கள் வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. என்றால் அவர்களுக்காகவே தேவன் காத்து கொண்டிருப்பதாக நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் உபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாட்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்களாய் அவர் உத்தம பூர்ண ரூபூதிகளானவர்களை தன் நேசத்துக்கு உரியவர்கள் என்று அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த நீதிமான்கள், இந்த நீதிமானுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டி, அந்த மனவாட்டியான நீதிமான்களால் ஆராதிக்கப்படுகிற அந்த ஐக்கியம் கூட்டாய்மை அது சபை, அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவரையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றார். ஆக ஒருவரை ஒருவர் நீ எனக்காக அநேக நாள், அநேக காலங்கள், அநேக நாள் நீ எனக்காக காத்திருக்க வேண்டும். நீ பாவிதான், ஆனால் பாவியிலிருந்து நீ மனம் திரும்பி என்னுடைய நேசத்துக்கு உட்பட்ட என் நீதிமான்களாய், என் பரிசுத்தவான்களாய், என் மனவாட்டியாய் உங்களை நான் சேர்த்துக் கொண்ட நாள் முதல் கொண்டு இனிமேல் நீங்கள் ஒருவனையும் சேராமல், அப்படின்னா உலகத்துக்குரிய ஒன்றுக்கும் உங்களை ஒப்புவிக்காமல், இருமனம் கொண்டவர்களால் வேசித்தனம் பண்ணாமலும் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசு கொண்டபடியினால் அவள் அவளுடையவளாய், அவளுக்கென்று வாழாதவளாய், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்று 1 Corinthians 6:19 வாசித்திருக்கிறோம் அல்லவா? ஆனபடியினாலே அவருடைய 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட ரத்தத்தினால் கிரயித்துக் கொள்ளப்பட்டவர்களான இவர்கள் மனந்திரும்பின பிறகு மறுபடியும் வேசித்தனம் என்றால் என்ன? இருமனம் கொண்ட வாழ்க்கை, இன்மை சார்ந்த வாழ்க்கை, மறுமை சார்ந்த வாழ்க்கை, 2 வாழ்க்கையும் ஒன்றர சேரக்கூடுமா? அந்த வாழ்க்கை நீங்கள் வாழாமல், அதைத்தான் வேசித்தனம் என்று சொல்லுகிறார். ஒருவனையும் சேராமல்
சேராமல் சாத்தான் சேரக்கூடாது, உலக மனிதன் நம்பக்கூடாது, உலகத்தை நம்பக்கூடாது, என்னை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஓசியா 3:1 நான் வாசிக்கிறோம், தயவுசெய்து வாசிங்க 1 வசனத்தை. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக இந்த இஸ்ரவேலர்களை தேவன் அதிகமாக நேசித்தார். ஆபிரகாம் அழைத்தார், அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர்களுக்கு சொந்த தேசத்தை கொடுத்து அதை அடைய விடாதபடி தடுத்த 6 புற ஜாதிகள், ஜனங்கள், மன்னர்கள் அதை தடை செய்ய முயற்சித்த போது அவர்களை அழித்து, நீங்க சும்மா இருப்பீர், நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை காண மாட்டீர் என்று அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கானானில் சேர்ப்பித்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ இடர்கள் அடைந்து தேவனை மறுத்து ஏவாள் செய்ததை போல சாத்தானை நம்பினவர்களாய் போன நிலையிலும் அவர்கள் மேல் தேவன் அன்பு வைத்தார். அதற்கு ஒப்பாக நீ இன்னும் போய் என்றால் மறுபடியும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவுடன் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீ நேசித்துக்கொள். பாருங்க, அவருடைய வாழ்க்கை விபச்சாரி, இருமணம் கொண்டவர்கள் அல்லது பாவியானவள், தேவன் அற்றவள், தேவனுடைய காணியாட்சிகளுக்கு புறமானவள், ஆனால் நேசரால் நேசிக்கப்பட்டவள். இந்த நேசத்தின் அளவை நாம் பார்க்கிறோம். ஏன் நீ நான் வருகிற வரைக்கும் நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருப்பேன் என்று இந்த விபச்சாரியான கிரயத்தில் கொள்ளப்பட்ட இந்த மனவாட்டியானவரை பார்த்து, நீ எனக்காக தான் காத்திருக்கணும், எனக்காக நீ வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக வாழக்கூடாது, உலகத்தவன் மீது வாழக்கூடாது, மனுஷன் மீது வாழக்கூடாது என்று ஏன் அருமையற்ற சொல்கிறார் என்றால், அவருடைய வாழ்க்கை விபச்சார வாழ்க்கை. சாத்தானுக்கு செவி கொடுத்த ஏவாளின் வாழ்க்கை, அவளுடைய வார்த்தை செவி கொடுத்த ஆதாமின் வாழ்க்கை, இவர்கள் இருவருமாய் சேர்ந்து நிர்வாணமாய் போன வாழ்க்கை. அப்படின்னா தேவ சாயல், தேவ ரூபம், தேவ மகிமையை இழந்து போய் அவர்கள் தேவ சமூகத்திலே மகிமையின் வஸ்திரத்தை, அப்படின்னா மகிமை சாயல் இழந்து போய் ரட்சிப்புக்கு தூரமான போயிட்டாங்களே, அப்படிப்பட்ட அவளுடைய சந்ததியாய் வாழ்கிற உங்களை நான் கிரயத்துக்கு கொண்டேன். இனி நீங்க பாவம் செய்யாதீங்க, இனி உபச்சாரியாய் வாழாதீங்க, எனக்கா மாத்திர காத்திருங்க என்று இருவரும் ஒருவரை ஒருவர். இவள் என்ன சொல்லுகிறா? இந்த மனவாட்டியானவளாய் நீதிவான் என்ன சொல்றா? உன்னத பாட்டி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய வாசிங்க. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்த நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிவான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இங்க ஓசியா 3ஆம் அதிகாரத்துல மணவாளனாகிய அன்பின் நேசர் இயேசுவாய் நம் தந்தை சொல்லுகிறார், நீ என் நேசத்தால் கொல்லப்பட்டவள். 1ஆம் வசனத்திலே ஓசியா 3:1 அவருடைய நேசத்துக்குட்பட்டவள் அவள். ஆகையினால் நீ பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தத்தில் வளர்ந்து ஆயத்தப்படு சொல்லுகிறார். அதற்கு மனவாட்டி என்ன சொல்லுகிறாள்? 3:1 ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன்,
தேடியும் நான் அவரை காணவில்லை. நேரத்தில் இரவு நேரத்திலே ஜாமக்காரராய், ஏதாவது 1ஆம் ஜாமம் நாம் அறிந்திருக்கிறோம். இரவு முழுவதும் அவர் கண்விழித்து உன் நேசரை இன்ன வேலையை வருவார் என்பதை, திருடன் இன்ன வேலை வருவார் என்பதை நீ அறியாதிருக்கிறபடியால் நீ விழித்திருந்தி ஜெபமன் என்று கட்டளிட்டார் அல்லவா? அதை சார்ந்து தன் நேசர் ஒரு வேலையை இவள் அறியாதிருக்கிறபடியால் இரவு முழுவதும் நேசரை தேடுகிறாள். அப்படின்னா இரவு முழுவதும் ஜெபிக்கிறாள், நேசரோடு பேச விரும்புகிறாள், நேசரை காண விரும்புகிறாள், நேசரோடு ஒன்றரை கலந்து கொள்ள அவள் விரும்புகிறாள். காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். அப்படின்னா அவள் உறங்கும் பொழுதும் நேசரை குவி அழைக்கிறாள், ஜெபிக்கிறாள். ஆனால் தேடியும் நான் அவரை காணவில்லை. 2ஆம் வசனம், படுக்கை விட்டு எழுந்த பின்பு நான் எழுந்து நகரத்தின் வீதிகளையும் தெருக்களில் தெரிந்தேன், என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. அவள் படுக்கை விட்டு இரவு நேரம் கடந்து சென்றது, பகல் நேரம் வந்தாயிற்று. அவள் படுக்கை விட்டு எழும்பி பகல் பொழுதிலே நகரத்தின் வீதியிலே, சரி இரவு முழுவதும் காத்திருந்தேன், என் நேசரை காண முடியல, பகல் நேரத்திலேயாவது இது பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாவது, அந்த நிலையிலாவது, அல்லது உலகத்தாரோடு ஒட்டி உறவாடி கொண்ட வாழ்க்கையாவது, அல்லது உலகத்தின்படியான காணிக்கை செலுத்தி நேசரை கண்டடைய முடியும் என்றாவது நான் நகரத்தின் வீதிகளிலே தெருக்களிலே திரிந்தும். வீதி என்பது வேறு, தெரு என்பது வேறு. வீதி என்றால் ஸ்ட்ரீட், நாம் அறிந்திருக்கிறோம். தெருக்கள் என்றால் லேண்ட், சந்து. தெருக்களில் கூட சந்து இருக்கும் பாருங்க. ஆக நகரத்தில் உள்ள ஸ்ட்ரீட் முழுவதும் தேடுகிறா, அந்த தெருக்களின் ஊடே குறுக்கு சந்து இருக்கும் பாருங்க, அவற்றிலும் ஓடி தேடுகிறாள். ஆனால் நேசரை பார்க்க முடியவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், ஆத்தும நேசர் கண்டீர்களா என்று அவளை கேட்டேன். காவலர்கள் என்றால் யாருங்க? ஆத்தும காவலர்கள், ஊழியர்கள், அது சபைகள். சபைகளே போய் என் நேசரை கண்டீர்களா, என் ஆத்தும நேசரை கண்டீர்களா? ஏன் இவனு ஆத்தும நேசன் சொல்றா? அருமை இரட்சகர் ஓசியாவில் வாசித்தோம் 1:3 நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவரும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரீ நேசித்துக்கொள்ள. நேசம் தான், அன்பு வேறங்க, நேசம் வேறங்க. அன்பு ஒரு லவ்லி லைஃப், ஆனா நேசம் என்பது பிரிக்க முடியாத. அதை நான் புரிந்து கொள்ள சொல்வோம் என்றால், உன்னத பாட்டின் புஸ்தகம், ஹல்லேலூயா, மரணம் போல் வழிதானதே. உன்னத பாட்டி புஸ்தகம் இந்த வசனத்தை சொல்றேன். உன்னத பாட்டி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தளல் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை. நேசத்துடைய வலிமை, வல்லமை, அது உண்மையான தாற்பயம், அது உண்மையான பொருள், அர்த்தம் என்னன்னா, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை, உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும், உன்னுடைய இருதயத்தை முத்திரை போட்டுக்கிட்டியே என் மனவாளா, என்னை நீ உன் நாவில மாத்திர சொல்லல, உன்னுடைய இருதயத்துல என்னை முத்திரித்தி கொண்டாயே. உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும், புயம் அப்படின்னா வல்லமை, உன்னுடைய வல்லமையிலே
என்னை முத்திரையிட்டுக் கொண்டாயே. காரணம் என்ன? நேசம் மரணத்தை போல் வலிது. ஆதாம் ஏவாள் நிமித்தமாய் மரணம் எல்லாருக்கும் உண்டாயிற்று. அதே போல இந்த நேசம், அந்த மரணத்தை விட்டு ஒருவன் தப்பிக்க முடியாது. சாத்தானை ஜெயித்த நீதிமான்களின் ஐக்கியமான மனவாட்டியானவள் மாத்திரம் நாம் நித்திரை அடைவது இல்லை என சிலாக்கியத்துக்குரியவள். மற்ற பரிசுத்தவான்கள் கூட, பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கு, அருமையா இருக்குன்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இது முதல் கர்த்தருக்கு மரிக்கிறவர் பாக்கியவான் என்று எழுது. அப்போ பரிசுத்தவான் என்ற 100% 99.9% வாழ்ந்து அந்த பூர்ணம் அடையாத நிலையில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கும் மரணம் வரும். ஆனா மரணம் இல்லாத உயிரோடு நீ சுவாசிக்கிற எவன் மரிப்பது இல்லை. நாம் சற்று அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், 1:15-51 52 நாம் நித்திரை அடைவது இல்லை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களில் மரணம் மனவாட்டியான நீதிமான்களை தவிர, அதாவது சாத்தானை ஜெயித்தவர்கள் தவிர, அவனை உண்டாக்கப்பட்ட மாமிசம், பாவம், உலகம், பிசாசு, மரணம், பாதாளம், இந்த 6 வகையான சாத்தானின் கிரியைகளை ஜெயித்தவர்களே மனவாட்டி. அவர்களுக்கு மாத்திரம் மரணம் தொடாது. மற்ற யாவரையும் மரணம் வலிமையாய் அவர்களை கொல்லும், மரிக்க வைக்கும், ஜீவனை சரீரத்தை பிரிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனவாட்டியானவள் தன்னை நேசித்த மணவாளனுக்கு சொல்லுகிறார், நீ எனக்கு கொண்டிருக்கிற நேசம், நான் உம்மிடத்தில் கொண்டிருக்கிற நேசம் மரணத்தை போல் வலிது. உன்னுடைய இருதயத்திலே என்னை முத்திரித்து வைத்திருக்கிறாய் என் மணவாளா. உன்னுடைய புஜம் போல, புஜம், ஆர்ம்ஸ், அதுலதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பவர் இருக்கும் சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு புஜம் தான் பவர். என்னுடைய பலனான இயேசுவே, என்னை உடைய புஜத்தில் உடைய பலத்தினுடைய வல்லமையை முத்திரித்து வைத்திருக்கிற மனவாளா, நீர் என்னிலும் நான் உண்மையில் கொண்டிருக்கிற நேசம் மரணமோல ஸ்ட்ராங்க வலிமையானது, பாதாளத்தை போல் கொடிதானது. என்றால் உன்னை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது, என்னை விட்டு உண்மை யாரும் பிரிக்க முடியாது. பாவம் செய்தவர்கள் மரண பாதாளத்தை விட்டு பாதாளம் விடுமா? பாவம் செய்தவர்கள் எல்லாமே அக்கினி கடலில் அவர் போது உறுதி அல்லவா? அதை போல மனவாளனும் மனவாட்டி கொண்டிருக்கிற நேசம் பாதாளத்தை போல் கொடுமையானது, பிரிக்கவே முடியாது. நேசுடைய உள்ளத்திலே இந்த மனவாட்டியான பதிந்து விட்டால், நேசுடைய வல்லமையிலே இந்த மனவாட்டியானவள் பதிந்து விட்டாள் என்றால், கடந்த வாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 வாரத்துக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் அதிகமாக பாரத்தோடு அடியான் காணவர் ஜெபித்த பொழுதே அருமையான சொன்னார், நான் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னார். தாங்குறது என்னங்க? 2 ஒரு பொருளை நாம் அப்படியே தாங்கிறதுங்க. 2 கையும் முழு பலம் அங்கு சென்று அதை அப்படியே தூக்கி பிடிக்கிறது, அதை தாங்கி கொள்றதுங்க. அடுத்தாறு போல ஏங்குறது. ஒரு குழந்தை எப்படி ஏந்திக்கிறோம்? தாங்கிறது, ஏந்துறது, ஆபத்திலிருந்து தப்பி வைத்துக் கொள்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நேசத்துக்கு உரியவளே மனவாட்டி. தொடர்ந்து நாம் அந்த 1:3 வாசிக்கிறோம்.
மூன்றாம் வசனம், நான்காம் வசனம், உன்னத பாட்டு 3, 4ஆம் வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன போது என் ஆத்துமநேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவனின் அறையில் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இப்போ நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன போது ஜபத்தி மூலமாய் முயற்சி பண்ணா. காரணம் ஒரு மனப்பட்டு ஜபம் பண்றதில்ல. இரண்டாவது, உலகத்தின் மத்தியில் பல இடத்துல போய் விசாரித்து அது அவற்றில் பூர்ணமடையாதபடியினாலே உலகத்தோடு ஒட்டி ஒழுகின வாழ்க்கை வாழ்ந்ததினால் நேசரை காண முடியல. 3ஆம் வசனத்தின்படி காவலாளர்களாகிய ஊழியரிடத்தில் விசாரித்தும் அந்த சபையை போய் இயேசு பார்க்க முடியுமா, இங்கே போய் இயேசுவை காண முடியுமா என்று காவலாளிகளாகிய ஊழியக்காரரிடத்தில் சபையிடத்தில் போய் கேட்டு விசாரித்தும் நேசரை காண முடியல. 4ஆம் வசனத்தில் நான் அவர்கள் எல்லா ஜபத்தை உலகத்தை சுற்றி திரிகிறது, ஊழியரிடம் போய் விசாரிக்கிறது, இவை எல்லாவற்றுக்கு மேலாக அவையெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனேன். ஆண்டவருக்குள் நான் ஒன்றரை கலந்து கொண்டு அவருக்காக நான் என்னை ஜீவபடியை ஒப்புவித்துக் கொண்ட அந்த வாழ்க்கையில் என் ஆத்துமநேசரை கண்டேன். கண்ட உடனே அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையில் கொண்டு விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? இவளுடைய தாய் வீடு எதுங்க? நம்முடைய குடியிருப்போ இங்கே இல்லை. நம்முடைய குடியிருப்போ பரலோகம். அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர காத்திருக்கிற தாய் யார்? தகப்பனும் தாயும் கைவிட்டால் நான் உன்னை அந்த தாய் வீட்டுக்கு. அதுதான் சொல்றான். அவருடைய நேசம் பாருங்க. தன் மணவாளன் இயேசுவை பற்றி கொண்டு அவளோடு ஒன்றரை கலந்து கொண்ட வாழ்க்கை. அவள் வாழ்கிறது நோக்கம் என்ன? 4ஆம் வசனத்தின்படி அவருடைய தாய் வீட்டுக்கு போகணும். அவளை பெற்றெடுத்த அறை என்றால் என் பிதா வீட்டு அனைவாசல் உண்டு இல்லையா? அப்பா சொல்றாங்கல்ல, யோவான் 14ஆம் அதிகாரம் 1 என் பிதா வீட்டு அனைவாசல் உண்டு, ஒன்றை உனக்கு ஆயத்தம் பண்ண அந்த அறையில் அப்படின்னா சீயோனில் இவளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆயத்தமாயிருக்கிற அந்த சீயோனாகிய தன்னை பெற்றவளாகிய அன்பு பிதாவால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த வீட்டில் என்னை கொண்டு போய் விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இதுதாங்க என் ஆத்துமநேசரே என்று கூறி அழைக்கிறாங்களே. சும்மா ஆத்துமநேசன் சபை வச்சுட்டு பேர் வச்சுட்டு நடக்காது. அது மனவாட்டின்னு பேர் சொல்லிட்டு ஒண்ணு நடக்காதுங்க. ஒரு நேசம், ஒரு அருமை லட்சத்தை பற்றி கொண்ட வாழ்க்கை எப்படி ஒரு மனுஷனை விட்டு வளகாத ஒரு மனம் இருக்கிறதோ அதுபோல ஒரு நேசரா இயேசுவை பற்றி வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்றினால் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க நீங்கள் இடம் கொடுக்காத வாழ்க்கை வாழணும். 2 அச்சடிச்ச தாளை பார்த்த உடனே ஆண்டு விட்டு ஓடி போயிடுறது. பாதாளம் எப்படி? பாவம் செய்த ஒருவனே தப்பக்கூடாது. பாவம் செய்தவனுக்கும் அவன் வாசஸ்தலமாகிய பாதாளத்துக்கும் ஒன்றை ஒன்று முற்றிலும் சேர்ந்து கொண்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் பாவியான ஒருத்தனை விடாது. அவ்வளவு உறுதியான ஒன்றை கலந்து கொண்ட பாவியானவனுக்கும் பாதாளத்துக்கும் ஒரு நெருங்கிய ஐக்கியம். அதை போல உன் நேசரை நீ உண்மையாய் அவரை சார்ந்து வாழ்ந்து அவரோடு ஒன்றரை கலந்து கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தால் உறுதியாக உன் நேசர் உன்னை தன்னோடு ஏற்றுக்கொள்வார். அதனுடைய அவார்ட், அதனுடைய கோல் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த பந்தை பரிசு என்ன கிடைக்கும்? உன்னை உன் தாய் வீடு
சீயோன். அந்த தாய் வீட்டில் சீயோனில் உனக்கா வைத்து வைக்கப்பட்டிருக்கிற அறை, அந்த அறையில உன்னை கொண்டு போய் உன் நேசர் விடுகிற வரைக்கும் அவள் விடாமல் பற்றி கொண்டிருந்தாள் இந்த மணவாட்டி. அப்படின்னா ஆண்டோடைய ரகசிய வருகை மட்டுமாய், ரகசிய வருகை அவரோடு நீ மணவாட்டியாய் மனைவியாய் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட மற்ற 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். இதா வாருங்கள் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவதற்கு முன்பாக உங்களுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற என் பிதாவின் வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள் என்று அவர் அழைத்து செல்கிறார். வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்தியம் சென்றடைகிற வரைக்கும் ரகசிய வருகையின் மூலமாய் அவரால் அழைத்து சிங்காசனத்திலே அமர்த்தி அவருடைய சிங்காசனத்தில் அமர்த்தி வைக்கப்படுகிற வரைக்கும் உன் நேசரில் உன் மணவாளனில் நீ வைத்திருக்கிற அன்பு அசைக்க முடியாதபடி, அசைவு இல்லாத வாழ்க்கை, இருமனம் கொண்ட வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை. அவர் உன்னை சார்ந்து காத்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம். அவருடைய புறப்படுதல் அனுமதியும் போல் ஆயத்தமா இருக்கு சொல்லிட்டு நான் வாசித்து இருக்கிறோம். ஓசியா 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது நாம் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமா சொல்கிறார் இல்லையா? நீ எனக்காக தான் காத்திருக்க, நான் உனக்காக காத்திருப்பேன். இப்படி சொன்ன ஆண்டவர் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்? அவர் புறப்பட்டுட்டார்னா, அவர் புறப்பட வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி எல்லா மோசே முதற்கொண்டு சகல தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி தீரு மட்டும் அவர் சீயோனிலே அமர்ந்திருக்க வேண்டியது. சீயோன் அவரை அனுப்பாது. வாசிய தயவு. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ பூமியில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறணும். மனுக்கு மீட்பை சார்ந்த தீர்க்க தரிசனம், முடிவான ரட்சிப்பை, மனுக்குளம் அடைந்து மகிமையின் மறுரூபத்தை அணிந்து கொண்ட தன் மணவாளன் இயேசு அருணோதய சூரியனை போல வர இருக்கிறபடினாலே அவரை சந்திக்க அவர் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் புறப்பட்டார்னா அவர் சூரியனை போன்ற பிரகாசமுடையவராய் வரப்போகிறார். அந்த நிலைய இந்த மணவாட்டியானவள் அவரோடு பிணைந்து வாழ்கிற அந்த நேசர் பாருங்களேன், அந்த நேசத்தின் நிமித்தமாய் இவள் அவருடைய சூரியனை போன்ற பிரகாசத்துக்கு உரியவளாய் இவள் ஆயத்தமாகணும். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறான். அந்த பிரகாசம்தான் அது எல்லாருக்குரிய பிரகாசம் என்று வேதம் சொல்லல. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அருமை இரட்சகர் அவருக்கு உரியவர்களுக்கென்று முன் அறிந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாசியம் தயவு செய்து. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு தான்
அந்த முடிவான ரட்சிப்பு கிடைக்கும் சொன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமா செய்கிறேன். அப்போ இந்த முடிவான ரட்சிப்பு முடிவுவரை நிலைத்து நிற்பதை ஜீவிடுவான். அந்த ரட்சிப்பு யாருக்குத்தான் கொடுக்க உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் தீர்மானித்திருக்கிறார் என்றால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை எப்படி அவங்க அனுபவிக்க முடியும்? நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி. அப்ப நித்திய மகிமை எதுங்க? அருமை ரட்சகர் அன்னோதி போல வரப்போகிறார் அல்லவா? அந்த சூரியனை போன்ற பிரகாசமுடைய மணவாளனாக அது பிதாவின் மகிமை நிறைந்தவராய் நாம் மத்திய 16:27 வாசித்திருக்கிறோம். மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வருவார். அப்போ அந்த பிதாவின் மகிமையை அணிந்து கொண்ட பிரகாசம் தான் அருணோதயம் போன்ற சூரியனை போன்ற பிரகாசம். அதுதான் நித்திய மகிமை. அந்த நித்திய மகிமையோடு இந்த முடிவான ரட்சிப்பை அடைந்து கொண்டவங்க ஏசப்பாவால் சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்க போறதல்ல. நான் வேதத்தில் வாசித்திருக்கிறோம், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்கள் நீதிமான்களாக்கி இருக்கிறார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய வாசியது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அப்போ அவருடைய குமாரன் இயேசுவுக்கு சகோதரர் உண்டு. எபிரேயர் நிருபத்தில் வாசித்திருக்கிறோம். என் சகோதரன் நடுவே சபைக்கு சாட்சி கொடுப்பெல்லாம் சொல்றாரு. நம்முடைய சகோதரருக்கு ஏற்றபடி அவரும் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு வாசிக்கிறோம். அப்போ ஏசப்பாவுடைய அவருக்கு சகோதரர்களாக இருக்கும்படி அவர் எப்படி தன் பிதாவுடைய மகிமை புரிந்தவராய் அவர் அனுப்பப்பட்டாரோ, அதை போல பூமியிலே வாழ்கிற அநேகமான அவருடைய சகோதரர்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்கள். அதான் சொல்றாரு ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும். அப்ப எல்லாரும் ஒரு சேர ஒரே சாயல். எப்படி 12 சீசர்களும் ஒரே சாயல் இருந்தபடியால்தான் இயேசுவானவர் யார் என்பதை ரோம போர் வீரர்களுக்கு காட்டிக் கொடுக்க ஒரு யூதாஸ்காரி தேவைப்பட்டான். ஒவ்வொருடைய சாயலும் வெவ்வேறா இருந்துச்சுன்னு வச்சுக்கல, இவர்தான் இயேசு காட்டி கொடுக்க ஆள் தேவையில்லை. அதுபோல எடுத்துக்கொள்ளப்படுதலிலும் தேவனுடைய மகிமையை நாம் 30 வாசிக்கிறோம். எவரை முன்னறிந்தாரோ அவள் அழைத்தறிவும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவள் நீதிமானங்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானங்கள் ஆக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி எவர்கள் தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக அந்த சாயலை அணிந்து கொண்ட குமாரனா இயேசு அவருடைய மனவாட்டிய நீதிமான்கள் எல்லாரும் ஒரே சாயலுடையவர்களாக இருக்கிறார்கள். நாம் கலாத்திற்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிற பொழுது அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்ட அத்தனை பேரும் கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அவர்களில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அந்த வசனம் எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா.
அவருடைய நாம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 வாசியம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எல்லாரும் இயேசுக்கு ஒன்றாயிருக்கிறீர்கள். ஏன்னா பிதாவுடைய மகிமை குமாரனுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. குமாரனுடைய மகிமையை அவருக்கு சகோதரர்களாக இருக்கும்படி தேவன் எவர்களை உலக தோற்றத்துக்கு முன்பாக முன் அறியப்பட்டவர்களோ அவர்களுக்கு குமாரன் மூலமா இந்த மகிமை கிடைக்கப்படுகிறது. நான் வாசித்திருக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நீர் எனக்கு தந்தவர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னோடு அவர்கள் கூட இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். வாசிங்க. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அப்படி இருந்தால் அருமையான கர்த்தர் இப்படி ஆதிக்கிற மன்னனே, ஒரு மனவாள இயேசு வரப் போகிறார். அவர் சொல்கிறார், நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருப்பேன். இவருடைய காத்திருப்பு எல்லாம் இவருடைய மனவாளன் ஏற்கனவே அலங்கரிக்கப்பட்ட அருணோதயம் போன்ற பிதாவின் மகிமையினாலே நிறைந்தவராய் சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கிறார். எப்போ என் நீதிமான்கள், என் சகோதரர்கள், என் நேசத்துக்குரிய நேசமானவர்கள், என்னுடைய பிள்ளைகள், என் நாமத்தினாலே சாத்தானை உலகத்தை ஜெயித்தவர்கள், என் மகிமை அணிந்து கொண்டவர்கள், அவர்கள் அருணோதயம் போல என் மகிமையை சூரியனை அணிந்து கொண்டிருக்கிற என்னை போல அவர்களும் சூரியனை அணிந்து கொண்ட நிலை எப்பொழுது வரும் என்று அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நான் கடந்த நாட்கு சாட்சி கொடுத்த நினைவு வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பாக நான் அது அவ்வாறு மனாலா பூமியில் எந்த மனுஷனும் பொய்யனா இருக்கிறானே ஆண்டவரே, எந்த மனுஷனும் மாய்மானமானவனாய் இருக்கிறான் ஆண்டவரே, நிர்வாரும் சபையில் உள்ள அவர்களை எவர்கள் நீதிமானங்களோ அவர்களையும் அடிமை சேர்த்துக் கொள்வாங்கப்பா என்று கண்ணீரோடு கதறினேன். அப்பா சொன்னாங்க, ரொம்ப நேரம் பதிலை சொல்லலைங்க. இந்த அனுபவம் எப்ப கிடைக்கும் தெரியுங்களா? முதலாம் ஜாமத்தில். முதலாம் ஜாமம்னா நடுராத்திரி, மிட் நைட் 12 முதல் 2:15 மணி வரைக்கும். அதான் முதலாம் ஜாமம். கர்த்தரோடு உறவாட விரும்புகிற ஆதிக்க மண்டலத்தில் உள்ள பிள்ளைகள், மனவாட்டி சபையில் பிள்ளைகள், மனவனை இயேசுவோடு பேசணும், உறவாடணும், அவர் சத்தத்தை நீங்க கேட்கணும். உங்களோட சத்தத்தை அவர் கேட்கணும்னா முதலாம் ஜாமத்தில் விழித்தெரிஞ்சோம் பண்ணுங்க. அப்பான்னு சொன்னாரு, வா வா என்று கூப்பிடுறியே, நான் வர்றேன். நான் வந்தா யாரை சேர்த்துக்கொள்ள? கர்த்தரை பிள்ளையே, அவர் மகிமை பொருந்தினவராய் சூரிய போன்ற பிதாவுடைய மகிமை அணிந்து கொண்ட ராஜாவாய் அவர் ஆயத்தமாய் உட்கார்ந்திருக்கிறார் சிங்காசனத்திலே. எதற்காக? அவருடைய நீதிமான மனவாட்சியானவள் ஒன்றியவர் 3வது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனமாக நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுதில்லையா? வாசி தயவு செய்து. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். எனக்காக காத்திருக்கிறேன், உனக்காக காத்திருக்கிறேன் என்று நேசரும் அவருடைய நேசத்துக்குரிய மனவாட்டியானவளும் ஒருவரை ஒருவர் சார்ந்து கொண்ட பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கணவன் மனைவி, உண்மையான கணவன் மனைவி என்ற இல்லறத்தில் அந்த குடும்பத்தில் அவர்கள் வாழ்கிற எப்படி ஐக்கியமா வாழ்கிறாங்க? நேசத்துக்குள்
நம்முடைய அன்பு நாதனுக்குள் நான் ஒன்றரை கலந்து கொண்டு அவர்தான் நம்முடைய அடைக்கலம், நம்பிக்கை, துருவம், கேடகம் என்ற நிலையில் வாழுகிற ஒவ்வொருவரையும் அருமை ரட்சகர் ஆவிக்குள் வளர்த்து அவருடைய மகிமைக்கு உரிய சாயலை அணிந்து கொண்டவர்களாய் நான் வாசித்திருக்கோம் பல இடங்கள்ல. எபேசு 4:24 வாசிங்க. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். எபேசு 4:24 அந்த வசனம் தான். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. கொலோசியர் 3:10 வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கலைந்து புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. இப்ப 2 தெசலோனிக்கர் 2:14 வாசிங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் இந்த மனவாட்டியானவளுக்கு கொடுக்கும்படி அவர் வைத்திருக்கிற அந்த மகிமை இருக்கு இல்லையா, மகிமையின் சாயல், அதைத்தான் அருணோதயம் போன்ற சாயல், அருணோதய பிரகாசத்தையுடைய மகிமையை அணிந்து கொண்ட அவருடைய சாயலுக்கு ஏற்ற மகிமையின் சாயலை அணிந்து கொண்ட அருணோதயம் போல் உதிக்கிற இவள். நான் உணவு ஆர்வத்தை வசிக்கிறோம். அருணோதயம் உதிக்கிற இவள் யார்? அவர் அதுக்காக யார் யார் என்று அருணோதயம் போல் தேவ மகிமை அணிந்து கொண்டவர்களை அவர் தேடி திரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் மத்திய 24 14 இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படி முடிவரும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவருடைய நேசத்துக்குரிய மனவாட்டியாய் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னமாதலை சார்ந்த சத்தியத்தை போதித்தே ஆக வேண்டும், பிரசங்கிக்கப்பட்டே ஆக வேண்டும். அது பிரசங்கிக்கப்படாவிட்டால் யாரை கொண்டு பிரசங்கிக்க தீர்மானித்து அனுப்பப்பட்டவர்களோ அது ஐயோ. கடந்த வியாழக்கிழமை அதிகாலையிலே 4 மணி முதல் 6 மணி வேலை வரைக்கும் நான் சொல்லுகிறது உண்மை. அடியான் மிகுந்த பாரத்தோடு கவலையோடு, காரணம் ஆண்டவர் சபையை 1994 ஆரம்பிக்க சொன்ன போதே என் வரிக்கின்ற ஆயத்தப்படுத்தி உன்னோடு இருப்பவர் காவலாளியாயிரு என்று சொல்லி சபையை ஆரம்பித்தார். காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த முடிவான ரட்சிப்பை ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் உள்ள மறைந்திருக்க நீதிமான்கள், சத்திவான், பரிசுத்தவான்கள் எங்கும் மறைந்திருக்கிறாங்க. நீங்க நான் மட்டுமல்ல, அவர்களும் உங்களை போன்ற மனவாட்டி சபையாய் நித்தியம் கன மகிழ் புகழ்ச்சிக்குரிய தேவனுடைய மகிமையின் சாயல் அணிந்து கொண்ட அருணோதயம் போல அவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்றால் இந்த முடிவான ரட்சிப்பை சார்ந்த சுவிசேஷத்தை எங்கும் சுற்றி திருந்து பிரசங்கிக்கணும், அறிவிக்கணும். அறிவிக்காவிட்டால் ஐயோ. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4 1 முதல் 3 வாசிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உணர்வுகளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகுடைய வேலையை செய். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் காலத்தை குறித்து சொல்லுகிறார். அவர்கள், மூன்றாம் வசனம், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திறவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கென்ற போதகர்களை தங்களுக்கு தொழிலாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதையை சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றையும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அணிவி சுவிசேஷத்தை அறிவிக்கிற நிமித்தமாய் உண்டான நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்களை குறித்து கவலைப்படாத, தீங்கு அனுபவி. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் சுற்றித் திறந்து அறிவிப்பதில் சுவிசேஷனுடைய வேலையை செய். உனக்கென்று கொடுத்து அனுப்பப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த வியாழக்கிழமை அதிகாலையிலே இப்படியாய் அடியான், ஆண்டவரே, இந்த சபையை நம்பி நீங்களும் காத்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த சபையில் உள்ள தேவச்சனங்கள், ஊழியர்கள் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்கிறதுக்காக, முடிவான ரட்சிப்பை அறிவிக்கிறதுக்காக அந்த ஊழியத்தை செய்யும்படி மனவாட்டி சபையில் ஒவ்வொரு அனுப்பியிருக்கிறீங்க. ஆனா தேவஜனங்களோ, சபையில் உள்ள தேவஜனங்களோ, ஊழியர்களோ, அப்பா உங்களுக்கு முன்பாக ஒருவராயில் உண்மையா ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அப்பா. ஒரு பதிலும் பேசாம இருந்தார். மணி அதிகாலையில் 5 மணி ஆயிடுச்சு, 5:30, 5:45 ஆகுது. நான் விடல. சொல்லுங்க. ஏன்னா சத்தியத்தை நீ சொல்லாவிட்டா ரத்தப்படி கேட்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. சொல்லுங்க ராஜா. அருமையா ரட்சக அவனை சொல்லிக் கொண்டே ரொம்ப மன கிளேசம் உள்ளவனாய் பாரத்தோடு இருந்த போது, நீயே ஆடுகிற. முதல் வார்த்தை ராஜா, நீயே ஆடுகிற. 2வது, இந்த சபை நீ கட்டின சபையா? அடுத்தாற் போல, நான் என் மனவாட்டி சபை நான் எழுப்பினேன், என் சரீரமான மனவாட்டி சபை நான் எழுப்பினேன். நான் அதை கொண்டு செய்ய திட்டமிட்டேன், அதை நிறைவேற்றியே தீருவேன். அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. ஊழியம் செய்யாத ஊழியக்காரர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? தெரியும் தானே? கேட்கல. நியாய தீர்ப்பு உண்டு அறிந்திருக்கிறாயா? இந்த சத்தியத்தை அறிவிக்காத தேவ ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று நீ அறிந்திருக்கிறாயா? நீ கவலைப்படாதே, இது என்னுடைய சபை அப்படின்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ராஜா, உங்களை என்னையும் நம்மையும் குறித்த தேவ சித்தம் என்ன பிரசங்கிக்கப்படும் இல்லையா? மத்த 24:14 படி ராஜ்யத்தின் சுவிசேஷ பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்பட. யார் பிரசங்கிப்பான்? வேதத்திலே மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். 4 வாசிங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. லேவியனோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன்.
ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். முதல் ஆசாரி நம்புறாரு. இந்த அதிகாரத்தை நீங்க ஆரம்பத்திலேயே 1 வாசித்தா, இப்போது ஆசாரியர்களே இந்த கட்டளைகளை உங்களுக்குரியது, இந்த கட்டளை உங்களுக்குரிய ஆரம்பிக்கிற ஆண்டவர் ஆசாரியர்கள் இந்த ஊழியத்தை கட்டளை செய்யல, ஆனால் அவர் தண்டிக்கிறார். 4ஆம் வசனத்திலிருந்து லேவியரை பிடிக்கிறார். லேவியர்கள் உண்மையாய் ஊழி செய்கிறார் அறிவிக்கிறார் சொல்லி அவர்களை குறித்து சொல்லுவார். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆக ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள், கர்த்தரின் தூதன். நீங்க அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 2-3 அதிகாரங்களுடைய 7 சபைகளுக்கும் அவருடைய வலதுகரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரங்கள் 7 தூதர்கள். ஒவ்வொரு சபைக்கும் அனுப்பப்பட அவர் கரத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு தூதன், ஒரு அப்போஸ்தலன். அப்போ தூதருடைய வாயிலே மட்டும்தான் வேதம் வெளிப்படும். அது குறிப்பா அருமை இரட்சகர் சொல்கிறார், எசையா, ஹல்லேலூயா, எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்களேன். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமைய இரட்சகர் வருகிறார். அவர் வருகையில் அவனவனுக்கு பலன் அளிக்க வருகிறார். அந்த பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவரோட கூட வருகிறது. அவர் மேய்ப்பனை போல தமது மந்தை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது பயத்தால் சேர்த்த அடியே சுமந்து கரவலாடி மெதுவாய் நடத்துவார். 1000 வருட அரசாட்சி. ஆக இந்த சுவிசேஷங்களை யாரு கையில் ஒப்படைத்திருக்கிறார்? சீயோன் எனும் சுவிசேஷையே, எல்லா சீயோனை சார்ந்தவங்க. அவன் பூமியிலே எருசலேமா ஆராய்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீ உயர்ந்த பருவத்தில் ஏறு, எருசலேம் எனும் சுவிசேஷையே, நீ உரத்த சத்தம் கூப்பிட்டு பயப்படாம சத்தம் யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் சொல்லே. இப்ப எருசலேமில் இருந்துதான் சத்தியம் வெளிப்படும். நீ வேதத்திலே எசையா 41ஆம் அதிகாரம் 27 வாசிங்களே. முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். பாருங்க, எங்க கொடுக்கிறார் சுவிசேஷகர்களை? எங்க இந்த கடைசி கால சத்தியங்களை அறிவிக்க? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யாரை கொண்டு அந்த முடிவான சத்தியத்தை அறிவிக்க தேவன் சித்தம் கொண்டு சுவிசேஷகர்களை கொடுக்கிறேன் என்றா, அவரால் அனுப்பப்படாவிட்டால் பிரசங்கிப்பான் ஒருவனும் இல்லை. நான் ரோமர்களை நிறுவனம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 15 முடிய வாசிப்போம். வாசிங்களேன். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்படி என்றால்
இந்த கடைசி கால ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பப்பட்டவர்களாகவே எங்கே எருசலேமில் சுவிசேஷரை அனுப்பி சொல்கிறார். அப்போ பரிசுத்த புதிய எருசலேமில் இருந்து இந்த கடைசி கால ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் எருசலேமிலே அனுப்புகிறார். அங்கே அனுப்பப்பட்டவர்கள் சுவிசேஷர்களாக அனுப்புகிறார். வேதத்திலே எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16 வாசிங்களேன். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். 2 காலங்களை சொல்றாருங்க. ஆரம்ப காலத்தில் இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். ஆரம்ப காலத்தில் சீசரை அழைத்தாலே, வாங்க உங்களே மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிற அழைத்தார். அந்த மகான்களை கொண்டு சுவிசேஷ உலகம் அறிவிக்கப்பட. அதற்கு பின்பு கடைசி காலத்தில் வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்களே அவர்கள் அனுப்புகிறார், அழைக்கிறார், அனுப்புகிறார். எங்க அனுப்புகிறார்? வாக்கு பண்ணி இருக்கிறார். எருசலேமில் சுவிசேஷனை அனுப்புகிறேன் சொல்லுகிறார். அப்ப எருசலேமில் கடைசி நாட்கள் அதற்கு பின்பான காலத்தில் வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், அழைக்கிறார், அனுப்புகிறார். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலை வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். கடைசி கால சத்தியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி கால சத்தியம் கட்டாயமானது, கண்டிப்பானது. நாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வாசித்தோம் பாருங்களேன். அவளை போதித்து புத்தி சொல்லு, கண்டனம் பண்ணு. கண்டிப்பான சத்தியம். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரன் பேசினார். அதற்கு முன்பாக ஐயா சபையுடன் சேர்த்துக்கிறேன்னு சொன்னவர் கடந்த வாரத்தில் போன்ல பேசுறாரு. ஐயா, இந்த கடுமையான இந்த கண்டிப்பான பிரசங்கத்தை சபையில அவங்களா இருக்க மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க. ஐயா நான் கேட்டா, அப்ப இத்தனை வருஷம் எதுக்கு பிறகு வந்தேன்னு கேட்டானா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எதுக்கு சொல்றேன்னா, அவர்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை எல்லாரும் சேர்த்து கொண்டு ஏதோ கதைவாடி வசனத்தை சொல்லி மனுஷன் தயவிலே வாழ்ந்து அவங்களும் வரியில காணப்படும் நினைக்கிறாங்க. அப்படித்தான் கடைசி காலத்தில் இருக்க போகுது. அந்த நாட்கள்ல நீங்க சத்தியத்தை ஆதி திருச்சபையிலே அப்போஸ் கொண்டு அறிவித்ததை போல கடைசி நாட்களில் அறிவிக்க காரணம் என்ன? 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவர்கள் அது கடுமையான காலம். அந்தி கிறிஸ்து முதல் 3 ஆண்டு கால உபத்திரவ காலம். 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து மகாபத்திரவ காலம். இப்படிப்பட்ட காலத்தில் முடிவான ரட்சிப்பு என்ற தேவனுடைய மகிமையின் சாயல் அணிந்து கொள்ள சுவிசேஷத்தை அறிவிக்க சாத்தான் விட மாட்டான். சொல்லிட்டு போன சீராளி ஊழியத்தை போயிருந்த போது 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பரிசுத்த புதிய மணவாடி சபையை மணவாளன் இயேசு வரும்போது அவரை சந்திக்க நான் விட்டுவனா. ஒவ்வொரு சபையிலும் 1-2 சிறிகளை வைத்திருக்கிறேன். அவங்களை கொண்டு சபைக்கு வருகிறவரை இடல வச்சு விரட்டுறேன். சபையில குழப்பத்தை உண்டாக்குறேன், கலகத்தை உண்டாக்குறேன். விடுவனா? இயேசு வரும்போது நீங்க எல்லாம் போயிருவீங்களா? அருமையா பாருங்க. இப்படிப்பட்ட காலத்தில் மணவாடி சபையில் உள்ள சகோதரிகள் தயவோடு விழித்துக் கொள்ளுங்க. ஏவாளை சாத்தான் வஞ்சித்ததை போல உங்களையும் வஞ்சித்து விடுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
3 வசனம் வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றியோ உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாக வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. கர்த்தருடைய பிள்ளை ஆனபடியினாலே சாத்தானுடைய சதி திட்டம் பூமியில் உள்ள நீதிமான்கள் ஒருவரும் மனவாட்டியான மறுமையின் மறுரூபத்தை அடைய விடா தடுக்கிறதுக்கு என்னென்ன தந்திரம் பண்ணுவான். இதற்கு ஆதியிலே எதை ஆரம்பிச்சான்லே ஏவாள்கிட்ட அதே நிலை இப்பொழுதும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறான். பார்ப்போம். அவனுக்கு வாழ்காரம் கொடுத்தீங்க, ஆணோ பெண்ணோ, கர்த்தர் தான் பதில் சொல்வான். உங்களுடைய ஆத்மாவுக்கும் உத்தரவாதம் இல்லாம போயிடும். கர்த்தர் அப்படியே பாதுகாப்பு எடுத்துருவார். போகட்டும். அப்படிப்பட்ட காலத்திலே கொடுமையான காலத்திலே இந்த ராஜ்யத்தில் சுவிசேஷ சாட்சியா பிரசங்கிக்கணும்னா சாதாரண சீசத்துவத்துக்குரிய சத்தியம் அறிவிக்கப்பட்ட யாரு கேட்பா? அடியாண்டு ஊழியத்தில் பயன்படுத்துற வார்த்தை ஆவியான சொன்னார்னு வார்த்தையை நீ உண்மையா இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, நடக்காவிட்டால் என் பைபிளை உங்கள்கிட்ட நான் கொடுத்துருப்பேன். இதுதாங்க ஒரு கண்டிப்பான கடுமையான வார்த்தை. நான் பைபிளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேங்க. அருமையான கத்திரி. இப்படிப்பட்ட காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க அதற்கு பின்பு வேட்டைக்காரர்களாகி அநேகரை அழைத்து அனுப்புவேன். அவர்கள் கண்மலையின் பிளவுகளிலும் மலை குன்றுகளில் பர்வதங்களில் சென்று அவர்களை வேட்டையாடுவார்கள். ஏன் எருசலேமில் அவர்களை அனுப்புகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளை எருசலேம் நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எருசலேமில தான் முதலாவது மனுஷனை உண்டாக்கி அங்கே கொண்டு தங்கி தாபரிக்க வைத்திருந்தார். அந்த வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கில் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அவன் விழுந்து போனான். அந்த ஆதாமுக்கு கொடுத்த அந்த கட்டளை கற்பனைகளை கை கொள்ளாமல் அவனும் அவன் மனைவியாகிய ஏவாளும் விழுந்து போனார்கள். மறுபடியும் அந்த மனுக்குலம் மீட்கப்பட அதே அந்த ஏதேன் தோட்டம் எங்கே கர்த்தரி தோட்டம் என்று வாசிக்கிறோம். அந்த தோட்டம் உலகத்தின் பூமியின் மைய பகுதியிலே the pin point of the world அப்படி சொல்லலாம். உலகத்தின் மத்தியில் ஒரு ஊசி முனை போன்ற இடம்தான் ஏதேன் தோட்டம். அங்கே கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை ஆதாம் ஏவாள் இழக்க வைத்து பாவியாக்கிட்டான், மரணத்துண்டாக்கிட்டான். மறுபடியும் அதே மனுக்குலத்திலிருந்து அதே ஆதாமின் சந்ததிகளை 2ஆம் ஆதாமின் மூலமாய் ரட்சித்து அவர்களை தன்னுடைய வரிக்கென்று ஆயத்தப்படுத்தி அவர்களோடு தான் உறவாட அவர் விரும்புகிறார். ஆயினாலே எருசலேமில் சுவிசேஷகர்களை பிரசங்கிக்க அனுப்புகிறார் என்றால் அது காரணம் என்ன? நீ எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தயவு எடுத்து வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. எருசலேம் புறஜாதிகளின் நடுவிலே அந்த எருசலேம் வைக்கப்பட்டதாகவும் அதை சுற்றிலும் தேசங்கள் இருப்பதாகவும் நாம் அறிய முடிகிறது.
மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம். பூமியின் மைய பகுதியில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எருசலேம் பூமியின் நடுவில் இருப்பதாக ஒரு வசனம் இருக்கு. சரி, அந்த வசனம் பின்னாடி நான் எடுத்தாரனா. ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேயா 51 சரி சோத்திரம். பூமியின் மைய பகுதியில் எருசலேம் இருப்பதினாலே அங்கே இருந்து அவர் சுவிசேஷகனை அங்கே அனுப்பி எருசலேமிலிருந்து அந்த சத்தியத்தை ஆசாரியர்கள் தேவஜனுடைய வாயிலிருந்து அதை பிரசங்கிக்க வைத்து அது நிமித்தமாய் அந்த எருசலேமாகிய பரிசுத்த புதிய எருசலேம் என்று தேவனால் சீயோனில் அனுப்பப்பட்ட மனுஷர்பத்திலே அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து அந்த மணவாட்டி சபையையே ஆட்டுக்குட்டியான மனைவியாய மணவாட்டி என்று ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறபடியினாலே இந்த சத்தத்தை கேட்கிறாரும் என கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் மலைகளின் மேல் சமாதானம் என்ற சத்தியத்தை அறிவித்து நித்திய வாழ்க்கை மனுக்களும் அடைந்து கொள்ள தகுதிப்படுத்துகிற முடிவான ரட்சிப்பை எங்கு சுற்றித்திருந்த அறிவித்து ஆயத்தப்படுத்த அருமை ரட்சகர் மணவாட்டி சபையிலே பிரசங்களை அனுப்புகிறார். மணவாட்டி சபைக்கு அந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். காரணம், அது பூமியின் நடுப்பகுதியிலே ஜாதிகளின் மத்தியிலே அந்த எருசலேம் இருக்கிறபடினாலே, அது தேவனுடைய தோட்டமா இருக்கிறபடினாலே அங்கே இருந்தால் சத்தியம் புறப்பட வேண்டும். எருசலேம் சுவிசேஷையே அவள் இருந்துதான் அந்த சபைதான் அந்த சுவிசேஷம் வெளிப்பட வேண்டும் என்று தேவனுடைய நேமம் இருக்கிறபடியால் இந்த சப்தத்தை கேட்கிற அறிவான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னாண்டவருடைய வரியை சமயமாய் கொண்டிருக்கிறது. அவர் நம்மை அவருடைய சித்தத்தை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய ராஜ்ய சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பப்பட்டவர்களாய் வந்திருக்கிறலாம். ஒவ்வொருவரும் நான் நம்முடைய வேலை நிமித்தமாக ஓடுகிறேன் தவிர உங்களுடைய வேலையில ஒரு நிமிஷம் லேட்டா போக விரும்புவீங்களா? இல்ல, விரும்ப மாட்டேன். ஏன்னா சம்பளம் கிடைக்காது. ஆனா கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து ஆனா ஊழியர் ஜிப்பா போட்டு வந்து உட்காந்துக்குவாங்க. போன உடனே காட்டி போட்டு நான் சொந்த வேலை அதான் ஆண்டு சொன்னார். ஊழியக்காரன் ஊழியம் செய்யாவிட்டார் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்று அறிவாயா? அதே போல தேவ ஜனங்கள் உங்களை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனமாய் விசுவாசியாய் அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீ காத்துக்கொள்ளாவிட்டால் உங்களை நியாயத்திருக்கிறதான ஒரு நியாயத்திற்கு உண்டு என்பதை தேவஜன் அறிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனபடினாலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க எருசலேமில் சத்தியத்தை ஒப்புக் கொடுத்து எருசலேமில் சுவிசேஷர்களை எழுப்பி எங்கும் சுற்றி திரிந்து இனி சம்பவிக்க வேண்டியவர்களை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த புதிய மணவாட்டி சபையை இதை அறிவித்தாலே உனக்கு பிரதிபலனான மகிமின் மறுரூப மணவாட்டியாய் நீ சேர்த்துக் கொள்ளப்படுவாய். நித்தியத்திற்கு சேர்த்துக் கொள்ளப்படுவாய். இல்லாவிட்டால் அவர் கொடுத்த ஒடித்த செய்யாத நிலையில் நியாயத்திற்பு என்று ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து நாம் அர்ப்பணித்தவர்களாய் தேவ சித்தத்தை செய்து
நிறைவேற்றி வாருமானாளா என்று கூவி அழைப்போம். அழைத்து அவரோடு சேர்ந்து கொள்ள கர்த்தர் இறக்கம் செய்வாராக. தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.